ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட 19th சாப்டர் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி புது புது அனிமி மான்வாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்கும்னா, பச்சை மண்டியும் இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பியிருப்பா. ஹீரோவும் எதிர வந்து நின்று நீ எங்க போறதா நினைச்சு போயிட்டு இருக்கான்னு வந்து கேட்டிருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஒருத்தர் சாவர நிலைமையில இருக்காங்க. ஆனா உனக்கு அந்த மெடிசன் தான் முக்கியமா படுதான்னு அந்த டாக்டரை பார்த்து கேட்கறான். அந்த டாக்டரும் ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல வந்துட்டு அவரும் பேட்ரியாக்கோட பெர்மிஷன் இல்லைன்னா என்னால அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றாரு. டாக்டர் இப்படி சொன்னோடனே ஹீரோவோ அப்படின்னா சரி பேட்ரியாக்கா ராண்டுவெல் இந்த ஃபேமிலியில நீ என்னோட ஒரு ஹையர் ரேங்கான ஆளா என்கிட்ட சொல்லு அப்படின்றான். டாக்டரும் இவன் என்ன பேசுறானே புரியாம எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்றாரு. இந்த விஷயத்த நான் டைரக்டாவே எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க இதை இப்பவே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டரும் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பாட்டில் எடுக்கிறாரு. சைட்ல ரோனாலும் பச்சை மண்டிக்கு ஒன்னும் ஆகாதுல அப்படின்னு டாக்டரை பார்த்து கேட்கறான். டாக்டரும் இந்த மருந்தை கொடுத்ததுனால அந்த பாய்சன் நல்லிஃபை ஆயிடும், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டாக்டர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளும் அப்பா இதை நினைக்கும் போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் அந்த டைம்ல எங்கேயோ கிளம்புறான். அதை பார்த்துட்டு இவளும் யங் மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். ஹீரோவும் பச்சை மண்டை ஏந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட பர்சனலா வந்து அந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பா ரூம்ல தான் காட்டுறாங்க. என்ன விஷயம், நீயா என்னை தேடி வர்றது ரொம்ப ரேரான விஷயமாச்சே, இது என்ன அந்த மெய்டுக்காகவா அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோ அவங்க அப்பா யார்கிட்ட கேட்கறான்னு பார்த்தா ஹீரோ தான் முன்னாடி முட்டி போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் பேசுறதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டர் ஆஃப் ஆக்டிங் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். அவங்க அப்பாவை பார்த்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் கேட்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு தருவீங்கன்னு நீங்க சொன்னீங்க. அவரும் ஆமான்றாரு. ஹீரோ அவங்க அப்பா ஆமான்னு சொன்ன உடனே ஹீரோவும் எனக்கு பச்சை மண்டை தான் வேணும், அவ ஃபேமிலில இருந்து அவளை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஹீரோ இப்படி கேட்ட உடனே ஹீரோ அவங்க அப்பா மூஞ்சும் அப்படியே தொங்கிருச்சு. ஹீரோ மனசுக்குள்ளேயே மெயின் ஸ்டோரி இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ஆகுமா எங்க அப்பாவோட ஸ்பை, இதுக்கப்புறமா அந்த விஷயத்த பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு அவ என்னை காப்பாத்ததை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. நான் கேட்டதுக்கு அவ அப்பயே என்கிட்ட அந்த பதில சொல்லல, ஆனா அவ பதிலா சொல்லாம அதை என்கிட்ட செஞ்சு காட்டிட்டா. அதான் ஹீரோ யாருக்கு நீ சர்வ் பண்ண போற அப்படின்னு கேட்டிருப்பான்ல, அதுதான் ஹீரோ சொல்றான். ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ கேட்டதுக்கு எனக்கு புரிஞ்சுது, உனக்கு அதுதான் வேணும்னா அந்த விஷயம் உனக்கு நடக்கும். ஹீரோ அவங்க அப்பா ஒத்துக்கின உடனே ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து எழுந்து பேட்ரியாக் உங்க அன்வர்த்தி பையனானா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஹீரோ அவங்க அப்பாவும் சொல்லு அப்படின்றாரு. ஈவன் நீங்க அப்பாவா இருந்தாலும் ஹீரோ இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு வார்னிங் வருது. நான் பார்த்தா உங்க மாஸ்டர் ஆஃப் ஆக்டிங் வந்து டிராப் ஆயிட்டு இருக்கு, ஏன்னா நீங்க எஜிடேட்டட் ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் இதை நிறுத்து அப்படின்றான். ஹீரோ இப்படி சொல்லும் போதே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டல. ஹீரோ அவங்க அப்பாவும் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணி ஹீரோவும் பச்சை மண்டை முன்னாடி தான் வந்து நிக்கிறான். ஹீரோவும் நீ எங்க போறதா நினைச்சு இப்ப கிளம்பிட்டு இருக்க. ஹீரோ கேட்ட உடனே அவளும் அது நான் இங்க இருந்து போறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இனிமே நான் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த இடமும் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்றான். ஹீரோவும் இப்படி சொல்லும் போது நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்கறேன், நீ எனக்கு அசிஸ்ட் பண்ணாம எங்க போயிட்டு இருக்க என்னோட மெய்டா இருந்து. அதுக்கு பச்சை மண்டியும் அந்த ஆன்சர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் பேட்ரியாக்கு ஆர்டரால இங்க வந்தேன் உங்களுக்கு சர்வ் பண்ணவும், நீங்க பண்றதை தெரிஞ்சுட்டு பேட்ரியாக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். ஆனா ஏன் என்ன உங்க கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை ஏமாத்தின ஒரு ஆளு, எனக்கு சொல்றதுக்கு எந்த விஷயமே இல்ல. இப்ப கூட நீங்க என்ன தூக்கி வெளியே அமிச்சா எனக்கு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, ஆனா ஏன் இவ இப்படி உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு பச்சை மண்டாவ ஆக்டிங்க்கு பின்னாடி இப்படிதான் இருப்பாளா, அவளோட இந்த சைட பார்க்கும் போதுதான் அவ ஒரு மனுஷியாவே எனக்கு தெரியறா. அவ எந்த ஒரு இடத்துலயும் கிவ் அப் பண்ணல. அவளோட டைம் ரொம்பவே டார்க்கான இடமா இருந்தாலும் டஃப்பான இடமா இருந்தாலும் அவ அந்த இடத்துலயும் கிவ் அப் பண்ணல. ஹீரோவும் இதெல்லாம் மனசுல யோசிச்சுட்டு அவளை பார்த்து முதல்ல மக்கள்லாம் மாத்தி மாத்தி ஒருத்தரை ஏமாத்திக்கதான் செய்வாங்க, அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ அப்படி சொன்னோடனே அவ்வளோ டப்புன்னு ஷாக் ஆகி ஆனா நான் மன்னிக்கவே முடியாத ஒரு கிரைமை பண்ணியிருக்கேன், அதுதான் முக்கியமான விஷயமே, ஆனா எனக்கு எதிராக இவ்வளவு பெரிய கிரைமை பண்ணிட்டு அதுக்கு ரிப்பேர் பண்ணாம நீ எப்படி அவ்வளவு சீக்கிரமா போலாம், முதல்ல நீ போறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா. ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல, பேன் நிக்கிறா. பச்சை மண்டை இனிமே நீ ஏன் இடத்துல தான் இருக்க போற, எனக்கு தெரியல இந்த விஷயத்த பத்தி எங்க அப்பா என்ன நினைப்பாருன்னு, ஆனா எனக்கு அந்த லோயா ஃபேமிலியோட நேம் தேவை கிடையாது, எனக்கு தேவைலாம் உங்ககிட்ட இருக்க டேலண்ட் மட்டும்தான். ஹீரோ இப்படி சொன்னோடனே அவளும் யங் மாஸ்டர் அப்படின்னு அப்படியே பாக்குறான். இந்த பையன் எல்லா பொண்ணுக்கும் மோட்டிவேஷன் கொடுத்து அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிடுறான். ஹீரோவும் சோ நீ எனக்கு வேணும், எனக்கு அசிஸ்ட் பண்ணு என் சைட்ல இருந்து, நீ என்னை ஏமாத்துறதுக்கு பே பேக் பண்ண, அதுவும் என்னோட மெய்டா. ஹீரோ இப்படி சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே ஒரே பிளம்பாசம்லாம் பூத்துடுது. அவளுக்கு அவ்வளோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணுல தண்ணி விட்டு நிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் எனக்கு புரிஞ்சுது யங் மாஸ்டர் நாக்ஸ் அப்படின்றா, நான் கடைசி வரைக்கும் உங்க சைட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அதை கேட்டு கிளம்பிடுறான். கிளம்பும் போதே ஹீரோவும் நல்லது அப்படின்ட்டு ஹீரோ போறான். ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே அவளும் நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே கேட்டீங்க, நான் யாருக்காக சர்வ் பண்றேன் அப்படின்னு. இவள் இப்படி சொல்லும் போது ஹீரோவும் ஆமா நான் கேட்டேன் அப்படின்றான். இவளும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது யாருன்னு. ஆமா எனக்கு தெரியும் அது யாருன்னு. அப்படியே பார்த்தா பொழுது வெஞ்சிருது. யாரோ மாப் போட்டுனே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல யங் மாஸ்டர் நான் அந்த டாக்டரை திட்டன் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணாருன்னு, அவர் சொன்னாரு நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா வழக்கம் போல அந்த ரோனான் பொண்ணு தான்
சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் கிட்ட வந்து ரோனான் நீ என்ன ஏன் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். பார்த்தா இவன் மேடிங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா போல இதெல்லாம். ஹீரோ சைட்ல இருந்து வந்தவனே ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆயிட்டு நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீ என்ன இன்சல்ட் பண்றதுன்றதை விட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நிறைய பாக்குற போலயே அப்படின்ட்டு ஹீரோ காண்டாவறான். இவளும் அச்சுச்சோ போச்சு மாட்டிக்கணும் போல அப்படின்ட்டு முழிக்கிறா திருன்னு. ரோனான் பண்ணும் பச்சை மண்டையை பார்த்து நீ இப்ப பெட்டரா ஃபீல் பண்றியா? எனக்கு தெரிஞ்சு நீ நிறைய வேலை பாக்குற போல, உனக்கு பதில் வேணா நான் அந்த லாண்ட்ரி ஒர்க்கை நான் பாக்குறேனே. இவ்வளவு அந்த பொட்டியை வாங்கினேன் இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு எங் மாஸ்டர் நான் அந்த லாண்ட்ரியை காய வைக்க போறேன் வட்டா அப்படின்ட்டு டுருன்ட்டு கிளம்பிடுறா. ஹீரோவும் போனதுக்கு அப்புறம் இவளுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கா. பச்சை மண்டை உனக்கு தெரியும்ல இன்னும் 2 மாசத்துல நீயும் என் கூட சேர்ந்துதான் எல்டன் அகாடமி வரப்போற. எனக்கு நல்லாவே தெரியும், முன்னாடியே அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் நான் பண்ணிட்டேன். ஹீரோவும் ப்ரிப்பரேஷனா? இவ்வளோ ஆமா பேசிக்கான திங்ஸ் எல்லாம் எந்த மாதிரினா புக்கு, மெடிசனு, எமர்ஜென்சி ஐட்டமு, கிளாத்ஸ் அண்ட் யூனிஃபார்ம், மொத்த ட்ரிப்புக்கான எல்லா விஷயத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றா. அதுவும் இல்லாம இவன் இப்படி நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா அவன் முன்னாடி நடிக்க போறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த நைட்டு ஹீரோ கிட்ட இவ சொல்லியிருக்கா நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் மத்தவங்க முன்னாடி நல்ல பொண்ணா நடிச்சு. ஹீரோ அதை யோசிச்சுட்டு எனக்கு இப்பதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அவ கூட இந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா இதுக்கப்புறமும் அவன் என்கிட்ட நடிக்க தேவையில்ல, நானும் அவகிட்ட நடிக்க தேவையில்ல. அப்படி இல்லைன்னா பொய்யாவும் நாங்க யாரும் சிரிச்சிட்டு இருக்க தேவையில்ல தற்குறித்தனமா பேசிக்கிட்டு. ஆனா நாங்க மூளையா தள்ளப்படுற ஒரு சுச்சுவேஷன் வந்தா நாங்க மாத்தி மாத்தி எங்களை பிட்ரே பண்ணிக்க மாட்டோம். ஆமா எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன் எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர. ஹீரோ இதெல்லாம் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த இடத்துல இந்த சாப்டர் அப்படியே முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கான். யாரோ அவங்க நின்னுட்டு எங் மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்தா பச்சை மண்டை தான் நிக்கிறான். உங்களை பத்தி இப்ப ரீசெண்டா கெட்ட விஷயம் நிறைய பரவிட்டு இருக்கு. ஹீரோவும் என்னது நெகட்டிவ் ரூமர்ஸா? அப்ப ஏற்கனவே இருக்கிற ரூமர்ஸ் இல்லையா? ஆஹா இந்த விஷயம் பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கும் போலயே. ஏற்கனவே என்னை பத்தி ஒஸ்ட் ரூமர்ஸ் தான் இருக்கு, இப்ப புதுசா இருக்கிறத விட ஒஸ்டான ஒரு ரூமர்ஸா? எதிரில நின்னு பச்சை மண்டையும் அந்த ரூமர்லாம் என்ன சொல்லுதுன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன மெய்டா வச்சு இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதுனாலதானா அப்படிதான் இந்த ரூமர் எல்லாம் சொல்லுது. ஹீரோவும் அவன் மனசுக்குள்ளேயே தலையிலே அடிச்சுக்கிறான். அடிச்சுட்டு இந்த மாதிரி நேரத்துல தான் நான் அந்த நாக்ஸ் ரோல்ல பிளே பண்றதுக்கு ரொம்பவே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஹீரோவும் அதை யோசிச்சுட்டு பச்சை மண்டியை பார்த்து இந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிரு, இந்த விஷயத்துல நீ வந்து மாட்டினதுக்கு நான் தான் ஒரு காரணம். அதை கேட்டு பச்சை மண்டியும் ஐயோ நீங்க ஒன்னும் பேடா ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க ஃபீல் பண்ணுன்றதுக்காக நான் ஒண்ணு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. என்னோட பாஸ்ட் ரூமர்ஸ் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்க தானே? நான் எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு இடியாட்டிக் பர்சன். அதுவும் இல்லாம இந்த ஃபேமிலியோட வீக்கான யங்கஸ்டர்ஸ் நான் தான். இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் என்னை பத்தி நிறைய இருக்கு. பச்சை மண்டியும் ஆனா இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்னும் பிரச்சனையா இல்லையே. ஹீரோவோ நீ மட்டும் இந்த விஷயத்துல போய் சொன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். அதை கேட்டு பச்சை மண்டியும் நான் இந்த ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், அதுலயும் டாப்பான விஷயம் எதுனா நீங்க ஒரு பர்வட்டாமே, அது என்ன உண்மையா எங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ ஒரே அசிங்கமா போயிடுது, மூஞ்செல்லாம் முடிக்கிறான். ஆக்சுவலா இந்த டைம்ல தான் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் தலையிலே கை வச்சுக்கிறான். முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப ரெக்லெஸ்ஸா இருந்தேன், எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு வீக்கான ஆளா சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் நான் என்னதான் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் நான் ரொம்ப தகுதியான ஒரு ஆள் மாதிரி ஆக்ட் பண்றேன்ட்டு. ஆனா நான் கண்டிப்பா இந்த பேலன்ஸ் அப்படியே கொண்டு போய் ஆகணும். ஏன்னா இந்த கேமோட கடைசியில நான் தான் இதுல வில்லன். நான் ஒரு வில்லனா இருந்து புரோட்டகனிஸ்ட் சைனாவை நான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் ஒன்னும் இந்த இன்னர் லூனிட்டிக்கோட புரோட்டகனிஸ்ட் இல்ல. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு பச்சை மண்டியை பார்த்து இது எல்லாத்தையும் மறந்துரு, அப்புறம் இந்த ரூமர்ஸை பத்தி பேசுற விஷயத்தெல்லாம் நிறுத்திக்கோ, நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். இவ்வளவு வேலையா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான் ஹீரோவை. ஹீரோவும் உனக்கு ஆல்ரெடி தெரியும் எல்டன் அகாடமி உள்ள சர்வை பண்ணோம்னா நீ மட்டும் ப்ரிப்பேர் ஆனா போதாது, அதுக்கு நானும் தான் ப்ரிப்பேர் ஆகணும். பச்சை மண்டியும் எந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஹீரோ மனசுக்குள்ளே டிஜிட்ரி அவளோட சிங்கிள் மைண்ட் ட்ரேட் அது எது ரெஃபர் பண்ணுதுன்னா அவ ஒருத்தரை எந்த அளவுக்கு நம்புறான்றது தான். சோ அதனால இது எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட பிளானை கொஞ்சமா அவகிட்ட சொல்றதை பொறுத்து. இன்னும் சொல்ல போனா அவ என்னை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது எனக்கு நல்லது. அப்பதான் அவளை யூஸ் பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவகிட்ட நான் எல்டன் அகாடமி உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேஜிக் கத்துக்க போறேன், அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இவன் இப்படி சொன்ன உடனே அவளுக்கு ஷாக் ஆயிடுது. அது எம்பையர்ல இல்லீகலான விஷயம் தெரிஞ்சுமா நீங்க அதை செய்ய போறீங்க? இவனும் ஆமான்றான். நீங்க ரொம்ப பிரேவா ஆக்ட் பண்றீங்க, நீ என்ன மறந்துட்டியா நான் எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு ஆள். சோ அதனால யார் சொல்றதையும் கேட்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. இவ்வளோ வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தைரியசாலி தான். சரி எனக்கு புரிஞ்சுது, எனக்கு நல்லா தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு டிசிஷனை மேக் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்னு. நான் போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிக் புக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரேன், அது உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு
ஈஸியா இருக்கும். ஹீரோவும் நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது. ஜன்னல் வெளியே பார்த்தா தள்ளி போங்க அதை சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ட்டு ஒரே பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஹீரோவும் கீழே என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு, வெளியிலயும் நீங்க மட்டும் இந்த ப்ரிப்பரேஷன்ல எதனா தப்பு பண்ணீங்கன்னா நீங்க எல்லாருமே காலி அப்படின்ட்டு ஒரு சத்தம். இப்படி வெளியே பேசிட்டு இருக்கும் போதே வெளியில இன்னொருத்தனும் யங் மாஸ்டர் கிரெயின் திரும்ப வந்துட்டாரு அப்படின்றாங்க. ஹீரோவும் அதை கேட்டு என்னது கிரெயினா, சோ எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆகி எப்படியும் அவன் திரும்ப வந்துட்டான் போலயே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத நான் மறந்தே போயிட்டேன். அப்படின்னா என் லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கடைசியா எப்படியோ வந்துருச்சு போலயே. அதான் அவன் அண்ணன் கூட சண்டை போட்டு அவன் லைஃப்ல இருந்து கொஞ்சம் உறிஞ்சிடலான்னு ஹீரோ பாக்குறான். ஹீரோவும் பச்சை மண்டியை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப தூரமா இருக்க ஒரு மிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. இவன் என்ன சொல்றான்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. பச்சை மண்டிக்கு புரிஞ்சிச்சு போல. யங் மாஸ்டர் இப்ப நீங்க என்ன பண்றதா பிளான் பண்ணிருக்கீங்க? ஹீரோவும் விசில் வச்சுன்னு கீழே நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி டின்னர் ஹாலை தான் காட்டுறாங்க. ஹீரோ உங்க அப்பாவும் சரகச்சின்னு நல்ல விஷயம் நீ எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆனது. எதிரில ஹீரோ அவங்க அண்ணனும் உட்காந்துட்டு தேங்க்ஸ் ஃபாதர் அப்படின்றான். ஹீரோ இவனை பத்தி சொல்றான். இவன் தான் கிரெயின் ஒன், கியோவோட 2வது பையன், அதுவும் இல்லாம நாக்ஸோட ஒரு பிரதர். ஹீரோ இன்சைட்டை யூஸ் பண்ணி பாக்குறான் அவங்க அண்ணனை பத்தி. அழகும்போது தான் அவன் பேரு, அவன் என்ன ரேஸ், அவனோட ஆட்ரிபியூட் என்ன எல்லாமே போட்டிருக்கு. ஹீரோவும் அவங்க அண்ணனோட ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பைத்தியகார தரமான எதனா ஒரு பொண்ணை பார்த்தா இவன் மூஞ்சி அப்படியே பிரகாசமாயிடும். சொல்ல போனா இவன் ஒரு காஜி கை, அதுவும் இல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி சுத்துற ஒரு ஆள் இவன். கிரெயினோட உண்மையான முகம் யாருக்குமே தெரியாததுக்கு ஒரே காரணம் யாருன்னா அது நாக்ஸ் தான். ஏன்னா இவனோட மோசமானவன் நாக்ஸ். இந்த வேர்ல்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ்ல எல்லாருக்கூடயும் ஈஸியாவே பழகக்கூடிய திறமை கொண்டவன் தான் கிரெயின். சொல்ல போனா அவனோட திறமையே அதிகமா பாலிடிக்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவான். அப்படி யூஸ் பண்ணி தான் அவன் ரொம்ப ஈஸியாவே எல்டின் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆனான். எல்டின் அகாடமி ஒரு ஃபேமஸான அகாடமி, அதுல இருந்து கிராஜுவேட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் எல்டின் அகாடமி அட்மிஷன் எக்ஸாம்லயே 1000 பேர் தான் பாஸே ஆவாங்க. அந்த 1000 பேர்லயும் பாதி பேர் தான் அதுல இருந்து கிராஜுவேட் ஆவாங்க. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க அப்பாவும் கிரெயின் நீ சேட்டருக்கு கிளம்புறதுக்கு டேட் முடிவு பண்ணியாச்சா? அதை கேட்ட உடனே ஹீரோ அண்ணனுக்கு கையெல்லாம் நடங்குது. அவனும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு எனக்கு சேட்டர்ல சவுத்துக்கு போறதுக்கு இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. ஹீரோ அப்பாவும் அதை கேட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல நீ இந்த டைம்ல போறனா நீ அங்க மான்ஸ்டர் ஹண்டிங் மிஷனுக்கு தான் போறேன்னு நினைக்கிறேன். அதை கேட்டு ஹீரோ அண்ணனும் தலையாட்டுறான். இப்ப அந்த சேட்டர்ஸை பத்தி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி. நாக்ஸோட ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க இடம் தான் அது. அதுவும் இல்லாம சவுத்லயே ஒரு நியூட்ரல் சிட்டினா அதுதான். அது நாக்ஸோட ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, டாஜிலான்ற ஒரு கண்ட்ரிக்கும் அதுதான் பார்டர். டாஜிலா ஈஸ்ட்ல இருக்கு. அது ஒரு அன்டெவலப்டு டெசர்ட்டை தான் அவங்க பார்டரா வச்சிருக்காங்க. அங்க ஒன்னும் காஞ்ச இடம் மட்டும் இல்ல, அங்க அப்படியே மான்ஸ்டருங்க ரொம்பி வழியும். அந்த இடம் தான் இருக்கிறதுலே மோசமான ஒரு வேஸ்ட்லேண்ட். எனக்கு தெரிஞ்சு இம்பீரியல் ஃபேமிலியில இருந்து உனக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் எதுவா இருக்கும்னா சேடனுக்கு மான்ஸ்டர் வராம தடுக்கிறதா தான் இருக்கும். ஏன்னா ஹார்கேஎம் எம்பரரோட ரூலர். நீ இம்பீரியல் ஃபேமிலியில ஒரு நைட்டா ரெகக்னைஸ் ஆகணும்னா அவங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் மிஷனை எப்படியா இருந்தாலும் நீ முடிச்சாகணும். அதான் ஹீரோ கண்ண நைட் ஆக போறேன்னு சுத்திட்டு இருக்கான்ல, அதுக்கோசரம் இம்பீரியல் ஃபேமிலியில இருந்து உனக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் போட்டு தள்ள சொல்லி. ஹீரோ அண்ணனும் எப்படி இருந்தாலும் வின்டர் வந்தாலும் சேடன் ஃபுல்லா எப்படியும் மான்ஸ்டர் தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இம்பீரியல் ஃபேமிலி மான்ஸ்டர் கிட்ட இருந்து எவ்வளவு இன்டெல கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவன் சொல்றதை கேட்டு ஹீரோ அப்பாவும் எப்படியோ அந்த லேண்ட்ல எந்த ஒரு விஷயமும் முளைய போறது இல்ல. ஏன்னா அது ஒரு காஞ்சு போன இடம். அதுவும் இல்லாம அதை சுத்தி இருக்க மத்த இடங்களும் அதே விஷயத்தை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னவா இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலிக்கு அசிங்கத்தை மட்டும் நீ எடுத்துட்டு வந்துடாத. ஹீரோ ஒன்னும் அதை கேட்டு நான் கண்டிப்பா அதை என் மைண்ட்ல வச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் பேசுறத கேட்டு ஹீரோவும் இவங்க போற சேடனோட மிஷன் அது வெறும் மான்ஸ்டர் ஹண்டிங் மிஷன் மட்டும் கிடையாது. இது ஒன்னும் வெறும் சப் ஸ்டோரி இல்ல, இது நிறைய காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி லைன்ஸை உருவாக்கும். அதுவும் இல்லாம இதுல இருந்து நிறைய விஷயம் என்னால கெயின் பண்ண முடியும். ஹீரோவும் அவங்க அண்ணனை பார்த்து பிரதர் நீங்க சேடனுக்கா போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அண்ணனும் ஆமான்றான். ஹீரோவும் நான் இப்ப யோசிச்ச விஷயம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னா ஹீரோ அவங்க அண்ணனை பார்த்து நானும் உங்க கூட வரேன், நான் எப்படியாச்சும் இந்த விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும், அப்பனா மட்டும்தான் நான் தேடுற விஷயம் எல்லாமே எனக்கு கிடைக்கும். இவன் இப்படி சொன்னதை கேட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ அவங்க அண்ணனும் ஷாக் ஆயிடுறானுங்க. ஹீரோ அண்ணனும் இவன் சொன்னதை கேட்டு நாக்ஸ் நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, சேடன் எந்த மாதிரி ஒரு இடம்னு உனக்கு தெரியுமா? ஹீரோ அண்ணன் கேட்டதுக்கு ஹீரோவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இடத்துல மான்ஸ்டருங்க நேச்சுரலாவே அதிகமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க அங்க போறீங்கன்னா உங்களை சடனா அதை அட்டாக் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம அங்க பேண்டிட்ஸ் எல்லாம் மறைஞ்சிருந்து அவங்களோட ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஹீரோ இப்படி சொல்றதெல்லாம் பேனா ஒன்னு பாத்துட்டு இருக்கான். இவனும் சமாளிக்கன்றதுக்கோசரம் நானும் அதை பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டேன். இவன் இப்படி சொல்றது பார்த்துட்டு ஹீரோவும் கிரெயினோட ஒரு ஸ்கில் பிரைசிஸ் டிடெக்ஷன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ பண்ணணும் அது என்ன உண்மையா நீ அந்த மிஸ்ஸிங் சைல்ட் ஃபாரஸ்ட்டை கிளீன் பண்ணது, அதுவும் அந்த ஸ்டெல்லர் ஃபேமிலியோட செகண்ட் டாக்டரோட? ஹீரோவும் ஆமா அது உண்மைதான். ஹீரோ அவங்க அண்ணா ஸ்கில்லா சொல்லியிருப்பான்ல, இப்ப அந்த ஸ்கில்லை பத்தி சொல்றான். ஒருத்தர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தா அவங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னு அந்த ஸ்கில்லை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாம எதிரில் இருக்க அவனோட டார்கெட் இவனோட ஸ்டாட்ஸ் கம்மியா வச்சிருந்தா அந்த விஷயத்த அவனால ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாம இந்த ஸ்கில்லு தான் அவனை அந்த வேர்ல்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ்லயே ஒரு எக்ஸ்பர்ட்டா வச்சிருக்கு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அண்ணனும் அந்த விஷயம் உண்மைன்னா அப்ப நீ ட்வின் பிரதர்ஸ்
சீனியர்ஸை தோக்கடிச்சதும் உண்மையா தான் இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு காமனர் பொண்ணை மெய்டா வச்சுக்கிறதும் உண்மையா தான் இருக்கும். ஹீரோ அவங்க அண்ணன் இவனை இப்படியே வெறுப்பேத்திட்டு இருக்கும் போதே ஹீரோவும் நீ எவ்வளவுதான் என்ன வெறுப்பேத்திக்கோ ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டீல் மென்டாலிட்டி ஆக்டிவேட் பண்ணி ஆமா அது எல்லாமே உண்மைதான். ஹீரோ அவங்க அண்ணனும் எனக்கு புரிஞ்சிச்சு, நீ நிறைய விஷயம் ரீசெண்டா சாதிச்சிருக்க, ஆனா இது வரைக்கும் எல்டின் அகாடமி அட்டன் பண்ணாத ஒருத்தனை என் கூட கூட்டு போற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. அதுவும் இல்லாம உன்னை அங்க இருக்கிற பணத்தை கலெக்ட் பண்ண கூட நான் உன்னை கூட்டு போக மாட்டேன். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும் போது டப்புன்னு சைட்ல இரு அப்படின்னு ஒரு வாய்ஸ். இவனும் திரும்பி பார்த்தா அவங்க அப்பா தான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பர்மிஷன் நான் தான் தரணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் நடக்கணுமா வேணாமான்னு. ஹீரோ அப்பாவும் அங்க இருந்து கிளம்பும் போதே கிரெயின் உன் தம்பியும் உன் கூடயே கூட்டு வா, இவனும் ஃபாதர் அப்படின்ட்டு கத்துறான் அவரை பார்த்து. ஹீரோ அவங்க அப்பாவும் அப்படியே டெரரா மூஞ்சி வச்சுன்னு நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்லல, இது ஆர்டர், இவர் இப்படி சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பாக்குறாரு. ஹீரோவும் எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறான். ஹீரோ அவங்க அப்பாவும் இந்த மிஷனுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதோ அது நம்ம ஃபேமிலியே தரும், அடுத்த 3 நாள்ல இங்க இருந்து கிளம்புறதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் அங்க இருந்து போயிடுறாரு. அந்த டைனிங் ரூம்ல ஹீரோவும் அவங்க அண்ணனும் மட்டும் தான் நிக்கிறான். ஹீரோவும் மனசு இல்லையே இங்க என்ன நடந்தது, அவருன்னா நான் போறதுக்கு ரொம்ப ஈஸியாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, தியோ அவர் ஏதோ பெருசா பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். சைட்ல ஒரு வாய்ஸ் நீ என்ன நினைச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் யாருன்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா ஹீரோ அண்ணன் தான் நின்னு கத்திட்டு இருக்கான். நாக்ஸ் நீ என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டியா. ஹீரோவும் அவனை அப்படியே பெருசா கண்டுக்காம நான் எவ்வளவுதான் பைத்தியக்காரனா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் இன்னும் பைத்தியக்காரனா இருப்பேன் அப்படின்றான். இவன் இப்படி நெக்லா பேசினோடனே ஹீரோ அண்ணனும் காண்டாயி எப்படா என்கிட்டே நீ இவ்வளவு நெக்லா பேசுறான்னு டென்ஷன் ஆகிறான். காண்டான ஹீரோ அண்ணனும் ஹீரோ பூச்சி அடிக்கலான்ட்டு அவன் சட்டையை பூச்சி இழுத்துறான். இழுத்துட்டு அப்புறம் ஏதோ யோசிச்சுட்டு நிறுத்திடுறான். அங்கேயே நிறுத்திட்டு ஹீரோவை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நீ உன்னை பத்திரமா பாத்துக்கணும், இந்த மாதிரி நேரத்துல உனக்கு அடிபட்டுச்சுன்னா சாட்டியானுக்கு போற இந்த ரேர் சான்ஸை நீ இழந்துருவ அப்படின்னு ஹீரோ அண்ணனும் கொடூரமா ஹீரோவை பார்த்து சொல்றான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி யாரோ அந்த ஒயின் பாட்டில கீழே போட்டுறாங்க. ஹீரோவும் யாருன்னு திரும்பி பார்த்தா பச்சை மண்டை தான் வந்து நிக்கிறா. அப்படியே இந்த இடத்துல இந்த சாப்டர் அப்படியே முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி புது மானுவாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.